அல்லேலூயாவா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு தோத்திரம், தோத்திரம். அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க. அந்த பேச்சை கேட்டு மாறிக்கலாமா? இந்த பிரசங்க நமக்கு சாதகமாக இருக்கு, அந்த பிரசங்க சாதகமாக இருக்கு. தோத்திரம் சாதகமாக இருக்குங்கிறதுக்காக மாறிக்கிறது இல்லைங்க. சத்தியம் என்ன சொல்லுதோ இது என்னைக்கு மாறாது. பூர்வ நாட்களின் எல்லா குறி என்ன செய்யாத, மாற்றாதன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு புதுசு புதுசாக நூதன பிரசங்கங்கள், நூதன உபதேசங்கள்லாம் நிறைய வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சத்தியம் இதுதான் நமக்கு எல்லாருக்கும் நடுவில் நிற்கிறது. தோத்திரம். வசனத்துக்கு புறம்பான விஷயங்களுக்கு தோத்திரம், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகாமல் நீங்க பண்ணின பிரதிஷ்டையில, பொருத்தனையில, ஆமென், உங்களுடைய அர்ப்பணிப்புல கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாய் இன்னைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா, உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா? உங்க ஜெப வாழ்க்கையில, உங்க பரிசுத்தத்துல, உங்க பிரதிஷ்டையில, உங்க உண்மையில, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தரை தேடுறதுல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல, ஆலயத்துக்கு வர்றதுல, உபவாசம் பண்றதுல, மன்றாடி ஜெபிக்கிறதுல, அந்த இதுல நீங்க இன்னைக்கு நிலைச்சிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. தோத்திரம். ஒரு காலத்துல பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டின நம்ம இன்னைக்கு எத்தனையோ பாவங்கள்ல விழுந்து கிடக்கிறோமே. தோத்திரம். ஆலயம், ஆராதனை, சபை, ஊழியம், ஆத்தும ஆதாயம் அப்படின்னு வைராக்கியமா இருந்த நிறைய பேர் இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு விட்டு போயிட்டோமே. சின்ன பிள்ளைங்க ஊழியம், வாலிபர்கள் ஊழியம் அப்படின்னு இன்வால்மெண்டா செஞ்ச நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஊழியங்களை விட்டுட்டோமே. தோத்திரம். சபையில வந்து உபவாசத்துல நின்று உபவாசிச்சு ஜெபிச்சு ஆத்தும ஆதாயத்துக்காக பிரயாசப்பட்ட நிறைய பேர் இன்னைக்கு அதை விட்டுட்டோமே. தோத்திரம். பல விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு நிக்கலையே, உறுதியா இல்லையே. தோத்திரம். விட்டுட்டோமே, பல விஷயங்களை விட்டுட்டோமே. கர்த்தர் திரும்ப சொல்றார் இந்த நாள்ல ஒரு தீர்மானத்துக்கு நாம வருவோம். கர்த்தாவே, என்னுடைய அழைப்புல நான் நிலைச்சு நிற்பேன் ஆண்டவரே, என் பிரதிஷ்டையில நான் நிலைச்சு நிற்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இறுதி வரைக்கும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, உத்தரவாதம், அதுல நான் நிலைச்சிருப்பேன் ஆண்டவரே என்று தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் இந்த நாட்களை, அச்சுறுத்துகிற இந்த காலங்களை அறுப்பு காலமாக மாற்ற போகிறார்.